ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி நம்ம ரவை பாயசம் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரவை பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படி சொன்னால் நம்ம திடீர்னு டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாயசம் செய்கிறதுக்காக நம்ம ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடு வரட்டும். இப்போது நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. பாருங்கள், ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த கப்பால் அரை கப் அளவுக்கு இருக்குது. இப்போது நம்ம கடாய் நல்லா சூடு வந்துடுச்சு. இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் போல் நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் விட்ட பிறகு நம்ம பாயசத்துக்கு தேவையான முந்திரி பருப்பு நம்ம போட்டு வறுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். நமக்கு தேவைன்னா நம்ம காஞ்சி திராட்சை வேறு நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த போல். இப்போது முந்திரி பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அதை நம்ம சேர்த்து வறுத்துக்க போகிறோம். ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். நல்லா ரவை அந்த வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நம்ம வறுத்தாச்சு. இப்போது நம்ம ரவையை வேக வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நம்ம ரவையை நான் எடுத்தேன் இல்லையா, அதே கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையை சேர்க்க போகிறோம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் வற்றி அது வேகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ ரவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். ஏதாவது ஒரு 1/2 லிட்ரு பாலுங்க இது. நான் தண்ணியே சேர்க்காமல் காய்ச்சி வச்சுருக்கேன், அது நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி ரவையை நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நல்லா பால் நல்லா கொதி வரட்டும். நம்ம நல்லா கலந்து விட்ட பிறகு நல்லா பால் நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை எடுத்து இது மாதிரி பார்த்தோம் அப்படி சொன்னால் ரவை நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா அமுத்தி பார்த்தாலே தெரியும் ரவை நல்லா மசிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதாவது 100 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரையெல்லாம் கரையிற வரைக்கும் கலந்து விட்ட பிறகு நான் இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் இது மாதிரி தட்டி நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பு நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பாயசம் ரொம்பவே ரெடி ஆகிடுச்சு. இப்போது பாயசம் நல்லா ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சால்ட்டு சேர்த்தோம் அப்படி சொன்னால் இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்குங்கிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் அதிகம் நல்லாயிருக்கும். ரொம்ப சூட்டோடு சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான ஒரு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சூடோடையும் குடிக்கலாம். அப்படி நமக்கு சில்லுன்னு தேவைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கூலிங்காகவும் குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.